மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல் 2. சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே, தன்னைச் சார்ந்தோர் நல் நிதியே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் புன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடிதுளக்கான் ஆகி. சொல்லும் பொருளும் தார்மாலை முடி தலை 3 என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தணியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஒருபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. சொல்லும் பொருளும் முனிவு சினம் இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் 4 போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொலியுமாற்றான் நாணம் மாகியதன் இலிங்கவரு மறைத்திருமையாம் நங்கை யோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய்த்தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆனநதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னு. சொல்லும் பொருளும் அகத்து உவகை மனமகிழ்ச்சி கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல் 5. அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கள்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையோறு இன் தமிழ் நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லரனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய். சொல்லும் பொருளும் தமர் உறவினர் இறைவனின் பதில் 6 ஓங்கு தன் படைசூழ் நீ வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவும் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. சொல்லும் பொருளும் நீபவனம் கடம்பவனம் மன்னன் தன் பிழையைப் பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். 7 பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சி நானே. சொல்லும் பொருளும் மீனவன் பாண்டிய மன்னன் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். 8 விதிமுறை கதலி பூகம் கவரிவால் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பங் கதலிகை புனைந்த வன்றல் கதிர்மணி மாடத் தம்பொர் செக்கிமேற் கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கல அணிசை தேற்றி 2641. சொல்லும் பொருளும் கவரி சாமரை கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். 9 புண்ணிய புலவேர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித் தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வி யோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தை தணிந்தது என்னா. சொல்லும் பொருளும் நுவன்ற சொல்லிய என்னா ஆசைச் சொல். பாடலின் பொருள் 1 குலேசபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்டார். இடைக்காடனார் என்னும் புலவர் கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலனின் மேல் அன்பு கொண்ட அப்புலவர் மிகவும் இனிய தேன் ஒழுகும் வேப்பமாலையினை அணிந்த பாண்டியனின் அவைக்குச் சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். 2 இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே, அடியார்க்கு நல்நிதி போன்றவனே, திருவலவாயில் உறையும் இறைவனே, அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்கெல்வத்தோடு கல்விச் செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலை அசைக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார். 3 இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறிச் சென்றார். அவரது சொல் வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. 4 கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன். நாணமயமாகிய தம்முடைய இலிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வையை ஆற்றின் தென் பக்கத்தை ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார். 5 இறைவனே, என்னால் என் படைகளால் என் பகைவரால் கள்வரால் காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ் நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறையவர் நல்லொழுக்கத்தில் குறைந்தனரோ? தவமும் தருமமும் சுருங்கியது? இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறினவோ? எமது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டினான் பாண்டிய மன்னன். 6 இறைவன் மன்னனிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்றார்.